வெல்கம் டு ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ். நம்ம ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சேனலில் வெதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம்ம குயிக்க போகிறோம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னா மல்டிப்ளை பை 11. ஓகே, நம்ம 2 டிஜிட் எடுத்துருக்கோம். 96 × 11 × 11 நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் டிஜிட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். அடுத்து அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். இன்டர்மீடியட்டில் நம்ம என்ன பண்ணோம், ரெண்டையும் நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணி எழுதுனா போதும், சம் பண்ணி எழுதும். அப்போ 9 + 5 9 + 6 15. பட் 15னா இங்கே வந்து சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் நம்ம இதுக்கு ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த கேரியை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இது 10 ஆகிடும். நம்மளுடைய ஆன்சர் என்னது 1056. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர். ஸோ நம்ம லாஸ்ட் டிஜிட் அப்படியே எடுத்துக்கணும். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே போட்டுட்டோம். என்ன பண்ணணும், இதனே ப்ளஸ் பண்ணி எழுதணுமா. 6 + 5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 11. ஸோ 1 கேரி 1. அடுத்தது 5 + 4 வந்து நம்மளுக்கு என்னது 9. 9 + 1 10. அப்போ அந்த 0 கேரி 1 இருக்கு இல்லையா, அதை இங்கே ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 5016. நெக்ஸ்ட்டு மோர் தென் 3 டிஜிட் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எடுத்துக்கணும் 7. 7 + 4 வந்து நம்மளுக்கு என்னது 11. ஸோ 1 கேரி 1 இங்கே போடணும். அடுத்து 4 + 3 வந்து நம்மளுக்கு என்ன 7. 7 + 1 8. நெக்ஸ்ட்டு 3 + 4ங்கிறது 7. இது கேரி இல்லை, அப்படியே எடுத்துக்கணும். அடுத்து 4 + 8ங்கிறது நம்மளுக்கு என்ன 12. 12னா இப்போ 2 கேரி 1 இருக்கும். லாஸ்ட் 8 டிஜிட் அப்படியே எழுதணும். பட் 8ல் இங்கே ஏற்கனவே 1 இருக்கனால அதை ப்ளஸ் பண்ணி எழுதணும் 9. ஓகேயா, ஸோ இப்போ ஆன்சர் கிடச்சிருச்சா. ஸோ நம்ம 11 பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர் நடுவில் ஆட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் அப்படியே வந்துடும். கேரி இருக்கனால இப்போ இங்கே 8 தான் நமக்கு வரணும். பட் இதில் கேரி வந்தனால அந்த கேரி நம்ம இதில் ப்ளஸ் பண்ணி எழுதிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பை 111 பார்க்குறோம். ஓகே, 2 டிஜிட் நம்பர் எடுத்துருக்கோம். இப்போ 1 டைம்ஸ் ஆஃப் 25 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 25 தான். 25 அப்படி கேபிட்டல் எழுதிக்கோங்க. மிச்சம் ரிமைனிங் எத்தனை 1 இருக்குது, டபுள் 1 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 7. அந்த 7ஐ 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கணும். ஓகேயா, இதான் அதோட ஆன்சர். இதில் இது டைப் 2 இருக்குது. இப்போ இதில் கேரி நம்மளுக்கு வரல. ஸோ நம்ம ஈஸியாக ப்ளஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து கேரி இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 6 1 டைம் வந்து 6 8 அப்படி எழுதிடுவோம். இப்போ இதனே ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும் இல்லையா. 14 கிடைச்சுன்னா அப்போ நமக்கு 4ஐ வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். எத்தனை டைமு 2 டிஜிட்ஸ் இருக்கா பேலன்ஸ், அப்போ 2 ரிப்பீட் பண்ணிடுவோம். பட் இப்போ கேரி 1 வருது. ஃபஸ்ட் டைம் 14 4 அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ என்ன 14னால ஃபஸ்ட்டு 4 அப்படியே வந்துடும். அப்போ ரிமைனிங் அந்த 1 கேரி வந்து இங்கேயும் வரும் இங்கேயும் வரும். ஓகேயா, அப்போ நெக்ஸ்ட்டு 8 4 4 + 1 5 7. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, அந்த கேரியை அதோட ப்ளஸ் பண்ணிக்கிறது. இதுதான் டைப் 2. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துருக்கோம். 456 × 111. இப்போ இங்கே இதில் என்ன பண்ணணும்னா நான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 2 3. ஸோ 3னால 1 2 ஃபஸ்ட்டு ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து அதை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது 2 1. ஓகேயா, இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன் 1னா இந்த ஃபஸ்ட் டிஜிட் இது மட்டும் எழுதணும். அடுத்து 2னா இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எழுதணும். ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 11. ஸோ கேரி இருக்கும், கேரி 1 இங்கே போட்டுருவோம். அடுத்து இந்த 3னா அடுத்து 3 டிஜிட்டையும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ 4 + 5 வந்து 9. 9 + 1 10. 10 + 6 16. ஸோ 6 கேரி 1 இருக்குது. ஓகேயா, கேரி 1 நமக்கு இருக்குது. அடுத்து இந்த 2 பண்ணணும். அப்போ இந்த 2 பண்ணால் என்ன கிடைக்கும் 4 + 5 வந்து 9. 9 எதுக்கும் ஒரு கேரி இருக்கு, அப்போ 10. அகெயின் மறுபடியும் ஒரு கேரி இருக்குது. அடுத்து 1 மட்டும், அப்போ 4 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. 4ஓட இந்த 1 ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 5. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் தான். திருப்பி சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3. அடுத்து 3லேருந்து இப்போ டிக்ரீஸ் ஆகும் 2 1. ஓகேயா, அப்போ ஃபஸ்ட்டு 1ங்கும் போது 6 மட்டும் வரும். அடுத்து 2ங்கிறது இந்த 2 டிஜிட்டை ப்ளஸ் பண்ணணும். அப்போ 11. இப்போ கேரி வந்து இங்கே வச்சுப்போம். அடுத்து 3 இந்த 3 டிஜிட்டையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 4 5 6 இந்த கேரியை சேர்த்து ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 6 கிடைக்கும், 16 கிடைக்குது. ஸோ பேலன்ஸ் 1 கேரி வச்சுருக்கேன். அடுத்தது 2 மட்டும். அப்போ 4ஐயும் 5ஐயும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 9. இந்த ஒரு கேரியை சேர்த்தா 10. அடுத்து அகைன் ஒரு கேரி 1 கிடைக்குது. லாஸ்ட்டு 1 டிஜிட் இங்கே 4 மட்டும் இருக்கும். இந்த 4ஓட இந்த கேரியை ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 5. ஸோ ஆன்சர் என்னது 50616. ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இப்போ அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு 1 2 3. நம்ம 3 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போனதில் என்ன பண்ணோம் 2 1 போயிட்டோம். பட் இந்த 3 முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த 3 முடிச்சா இந்த நம்பர் கட் ஆகிடும். அடுத்து இன்னொரு 3 டிஜிட் நம்பர் இருக்கா. ஸோ அந்த 3 டிஜிட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 1. அதாவது அடுத்து 2ங்கும் போது இந்த நம்பர் கட் ஆகிடும். அடுத்து
1ங்கும் போது இந்த நம்பர் கட் பண்ணி இது எழுதணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 1 சிங்கிள் டிஜிட், அப்போ 1 3. அடுத்து 2 இந்த ரெண்டு 2 டிஜிட் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 5 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3, இப்போ 4 3 2 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ 4 + 2 வந்து 6, 6 + 3 9. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 3 முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 3, அதாவது இந்த நம்பர் கட் ஆகிடும். இப்போ நான் இந்த 3 டிஜிட் எடுத்துப்பேன். அப்போ 8 4 2 3 ப்ளஸ் பண்ணணும். அப்போ 10 10 + 4 14 கேரி நம்மளுக்கு இருக்குது. அடுத்து இந்த 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த 2, ஏன்னா இந்த 2 கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 டிஜிட் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். அப்போ 8 + 4 12 12 + 1 3 வந்து 13. அகைன் கேரி இருக்குது. அடுத்து இந்த 2 முடிஞ்சிருச்சா. அடுத்து இந்த டிஜிட் கட் ஆகிடுச்சு. 8 மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ 8ஓட இந்த கேரி ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 9. ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அந்த மோர் தென் 3 டிஜிட்டில் இன்னொரு நம்பர் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்ம 1, அடுத்து மோர் தென் 3 டிஜிட், நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன 3 டிஜிட்னால நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 3 எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் கட் ஆகிடுச்சா. இப்போ அகைன் அடுத்து இன்னொரு 3 டிஜிட் நம்பர் இருக்குது. எது நம்மளுக்கு 3 5 2 இந்த 3 டிஜிட் இருக்குது. அடுத்து 3 போயிடும். அடுத்து நெக்ஸ்ட் என்னது 2 5 7 இந்த 3 டிஜிட் இருக்குது. அடுத்து 2 கட் ஆகிடும். இப்போ இன்னும் இந்த 3 டிஜிட் இருக்குது. 5 7 3 இந்த 3 டிஜிட் இருக்குது. ஸோ இந்த 3 டிஜிட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. இப்போ டிக்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 நெக்ஸ்ட் 2 அடுத்து 1. புரியுதா? இது எப்படி போட்டிருக்கேன்னு. இந்த 3 தான் நம்மளுடைய லாஸ்ட் லிமிட்டு. ஏன்னா இது 3 டிஜிட்னால. பட் இந்த 3 முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் இந்த 3 டிஜிட் நம்பர் இருக்குது. இது கட் ஆகிடும். அடுத்து இந்த 3 டிஜிட் நம்பர் இருக்கும். அடுத்து இது கட் ஆகிடும். இந்த 3 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ 3 வந்து நான் 4 டைம்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை டிக்ரீஸ் பண்ணுவோம். 2 1. ஓகேயா? ஸோ இந்த மெத்தடில் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1, அதனால் நான் 1 போட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 டிஜிட்டை ப்ளஸ் பண்ணணும். அப்போ 4 இது முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த 3 டிஜிட், இந்த 3 டிஜிட் ப்ளஸ் பண்ணி கிடைக்கும். 3 + 2 5 5 + 1 6. கேரி இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லை கேரி எதுவும் வரல. அடுத்து இந்த 3 டிஜிட். இப்போ நம்ம 1 ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. 5 2 3 இந்த 3 டிஜிட் ப்ளஸ் பண்ணுவோம். 5 + 2 7 7 + 3 10. இப்போ நம்மளுக்கு கேரி வந்துருச்சு. அப்போ 10 0 கேரியோட போட்டுப்போம். நெக்ஸ்ட் இந்த 3 டிஜிட். இப்போ 7 5 2 ப்ளஸ் பண்ண நமக்கு கிடைக்கும். 7 + 1 8 8 + 2 10 10 + 5 15. இப்போ 5 கேரி 1. இப்போ இந்த 3 டிஜிட். அப்போ 3 7 5 7 + 3 வந்து நம்மளுக்கு 10 10 + 5 15 15 + இந்த கேரி சேர்த்தா 16. இப்போ 6 கேரி 1 நம்மளுக்கு இன்னொன்று இருக்குது. அடுத்து இந்த 2 டிஜிட். இந்த 3 முடிச்சிட்டோம்னா இந்த 2. அப்போ 7 + 3 வந்து 10 10 + 1 11. 1 கேரி 1 இருக்குது. அதனால் 3 இந்த 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ 3 + 1 4. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.